விடக்கூடாது என்பதற்காக அரவணைத்து அவர்கள் உண்டும் உண்ணாமலும் உறங்கியும் உறங்காமலும் உண்ணவும் உறங்கவும் வைத்த அழகு பார்த்த தாயும் தந்தையும் அவர்கள். நீ படித்து வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கஷ்டத்தோடு சிரமத்தோடு உனக்காக இந்த உலகத்தில் தியாகம் செய்த ஒரு உன்னத உறவுகள் அவர்கள். நீ இன்றைக்கு கோட்டும் சூட்டும் டையும் போட்டுக்கொண்டு காரில் வந்து இறங்குகிறாய் என்றால் அவர்கள் போட்ட பிச்சைகள் அது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டுமென்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டுமென்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம், கடல், கரை எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதரின் ஊடாக ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் யாபகமூட்டிய அந்த இறையச்சத்தை யாபகமூட்டியவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை வழிகாட்டிகளை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இறக்கி வைத்து அதன் ஊடாக இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் இந்த உலகத்திலும் சிறந்தவர்களாக மறுமையிலும் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று தன்னுடைய வேதத்தில் அல்லாஹு தாலா யாபகமூட்டி கொண்டே இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை படைப்பதற்கு என்று அல்லாஹுடைய ஒரு சுன்னாவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்திலே இருந்து இந்த உலகத்துக்கு அல்லாஹு தாலா அனுப்பினான் என்ற வரலாறு நாம் கேட்டு வளர்ந்து வந்த வரலாறு. அதன் பிறகுதான் இந்த உலகத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ற அந்த இரண்டு அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட உறவுகளின் ஊடாக, நமது தாய் தந்தை ஊடாக இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா பிள்ளைகளை
பிச்சலங்களை அல்லாஹு தாலா உருவாக்கினான் என்பது அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தருகின்ற வரலாறு. கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு அல்லாஹு தாலா ஒரு தாயையும் ஒரு தந்தையையும் அல்லாஹு தாலா காரணமாக வைத்திருக்கிறான். அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அல்லாஹு தாலா பணிவிடை செய்யுமாறு தன்னை வணங்கச் சொல்லுகிற இடங்களிலெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் உபகாரம் செய்யுமாறு அல்லாஹு தாலா ஏவுகிறான். எந்த எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹு தாலா தனக்கு நன்றி செலுத்துமாறு சொல்லுகிறானோ அதே இடத்திலெல்லாம் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துமாறு அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இந்த உலகத்திலே உள்ள தாயுடைய தந்தையுடைய பொருத்தத்தில் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அதிருப்தியை தன்னுடைய தாயுடைய தந்தையுடைய அதிருப்தியிலே இருப்பதாக தன்னுடைய தூதரின் ஊடாக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் நாளை மறுமையிலே சுவர்க்கத்துடைய நடுவாசலை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் தந்தை என்று சொல்லுகிற ஒரு உயர்ந்த உறவை அவன் கண்ணியப்படுத்தி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் ஊடாக அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் எப்படிப்பட்ட நபித்தோழர் என்று நம் எல்லோருக்குமே தெரியும். எவ்வளவு பேணுதலானவர், எவ்வளவு ஹதீதுகளை இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இரண்டரை கலந்து பசியோடும் பட்டணியோடும் வாழ்ந்தவர் என்பது இந்த வரலாறுகள் எல்லாம் நாங்கள் கேட்டு வந்த வரலாறுகள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் இருக்கிற ஒரு பூமிக்கு போனால் அகீக் என்று சொல்லுகிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு அபூ ஹுரைரா அவர்கள் போகிற போது பியாலா சௌத்தி தன்னுடைய உயர்ந்த சத்தத்தை இட்டு தாயை அழைப்பாராம். எப்படி தாயை அழைப்பார் என்றால், என் அருமை தாயே என்று சத்தமிட்டு அலைக்கி அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படி என்று சத்தமிட்டு தாயை அழைத்து அந்த தாய்க்கு சலாம் சொல்லுவார்களாம். அதை கேட்ட தன்னுடைய தாய், மகனே உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பரக்கத்தும் சுபீட்சமும் உண்டாகட்டும் என்று சொல்வார்களாம். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாயை பார்த்து சொல்வார்களாம், அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் புரிவானாக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. எப்படி நீங்கள் என்னை சிறு பராயத்தில் பெற்று வளர்த்து இரக்கம் காட்டினீர்களோ அதே போன்று அல்லாஹு தாலா உங்கள் மீது கருணை பொழியட்டும் என்று அந்த நேரத்தில் சொல்லுவார்களாம். அதை கேட்ட தாயார் சொல்லுவார்களாம், என் அருமை மகனே அல்லாஹ் உங்களுக்கும் அருள் புரிவானாக, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானாக. நீங்கள் பெரியவராக மாறிய போது எப்படி என்னை வளர்ப்பதிலும் பணிவிடை செய்வதிலும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்து என்னுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டீர்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய திருப்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று தாயார் சொல்லுவதாக அதபுல் முஃப்ரத் என்று சொல்லுகிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு தாய் மகனுடைய உறவு என்பது இந்த இஸ்லாமிய வரலாற்றில் எந்த இடத்திலிருந்து உருவாகி எப்படியான பண்பாடுகளோடு இந்த சமூகத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இந்த தாய் தந்தையை பற்றி அல்லாஹு தாலா பலதரப்பட்ட இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் குறிப்பாக அல் குர்ஆனில் சூரத்துல் அஹ்காப்
46வது அத்தியாயத்தின் 15வது வசனம், சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தின் 14, 15வது வசனம், சூரத்துல் இஸ்ரா 15வது வசனம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுமாறு, அவர்களுக்கும் எனக்கும் நன்றி செலுத்துமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டு கொண்டு, உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு தாயையும் தந்தையையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று இன்றைய இளைஞர் சமூகத்துக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில் பேச வேண்டிய அளவுக்கு இன்றைக்கு பெற்றோர்களை கண்ணியப்படுத்துதல் என்பதில் எம்முடைய இளசுகள், இளைஞர் சமூகங்கள் மிக தொலைவு தூரத்திலே இருக்கிறார்கள், மிக தொலைவு தூரத்திலே இருக்கிறார்கள். புகாரியிலே 527வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான இபாதத், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழுவது, தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழுவது. சும்மா பிறகு எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத் எது என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இபாதத் உரிய நேரத்தில் தொழ வேண்டும். இரண்டாவதாக எது என்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்வது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இபாதத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அஹ்மதுல 7001வது ஹதீஸாக அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தில் தாய் தந்தையுடைய ஒரு மன்சிலத், ஒரு இடத்தை பற்றி இந்த சமூகத்துக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். ஒரு மகனார் ஓடி வருகிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னலி மாலன் வஇயாலன், எனக்கு யா ரசூலுல்லாஹ் பொருளாதாரம் என்னிடத்திலும் இருக்கிறது, எனக்கும் குடும்பங்கள் இருக்கிறது. வைன்னலி அபி மாலன் வஇயாலன், என்னை பெற்றெடுத்த தந்தையிடத்திலும் பொருளாதாரம் இருக்கிறது, அவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு சொத்தும் இருக்கிறது, எனக்கு குடும்பமும் இருக்கிறது, என்னை பெற்றெடுத்த தந்தையிடத்தில் பொருளாதாரமும் இருக்கிறது, அவருக்கும் குடும்பம் இருக்கிறது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, ஆனால் என்னுடைய தந்தை அவருடைய பொருளாதாரத்தை எடுக்காமல், அவருடைய சொத்தை எடுக்காமல், என்னுடைய சொத்தை எடுத்து அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய தேவைக்கும் பயன்படுத்துகிறார் யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொன்ன போது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தந்தையுடைய இடத்தை இந்த சமூகத்துக்கு உணர்த்துகிற நேரம் தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? உன்னுடைய தந்தை யார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிற போது, அந்த வமாலுக லி அபீக், நீயும் உன்னுடைய சொத்தும் நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய தந்தைக்கே சொந்தமானது என்றார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் தாய் தந்தையை மதித்தல் என்பது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கொஞ்சம் மீசை முளைத்தால், ஒரு 24, 25 வயதாகினால், தனக்கு என்று ஒரு சொந்த தொழிலை தேட ஆரம்பித்தால்,
தாய் தந்தை என்பது ஒரு கணக்கில்லாத, ஒரு கணக்கெடுக்கப்படாத ஒரு இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிற ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தாயும் தந்தையும் இந்த பூமியில் நாம் படிக்க வேண்டும், நாம் உழைக்க வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் நம்மளை இந்த உலகத்தில் பெற்றெடுத்து திருமணம் முடித்து தருகிற வரைக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்ட கஷ்டங்களும் துன்பங்களும் என்ன என்பதை ஒரு கணம் யோசித்திருக்கிறோமா? உதாரணத்துக்கு, நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் சில நேரங்களில் நம்மளை பெற்றெடுத்த தந்தைக்கு சரியான தொழில் இருந்திருக்காது, அவருக்கு சரியான வருமானம் இருந்திருக்காது. வாழ வேண்டிய 26, 27 வயதில் தன்னுடைய தந்தை தன்னை பெற்றுக்கொண்டார் என்பதற்காக முதலாவது தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் சிறந்தவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் தன்னுடைய சொந்த நாடுகளில் பிரிந்து வாழ்ந்ததும் உண்டு. பல நேரங்களில் சொந்த நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு சென்று பிள்ளைகளுக்காக உழைத்து வந்ததும் நிறையவே உண்டு தோழர்களே. இன்றைக்கு பிள்ளைகள் அதைகளை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் வாப்பாவும் உம்மாவும் ஆசையாக வாழ வேண்டிய வயதில் நம்மளை பெற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிரிந்து நம்முடைய எதிர்காலத்துக்காக அவருடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் தியாகம் செய்தவர்கள் நம்மளை பெற்றெடுத்த தந்தையும் தாயும். சில நேரங்களில் நம்முடைய உம்மா வாப்பா நம்மளை பெற்றெடுக்கிற நேரம் ஒரு வீட்டிலே வாழ்ந்திருப்பார்கள். அந்த வீட்டிலே தான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். பெருசாக ஒரு வீடு வாசல் இருந்திருக்காது, சாதாரணமான ஒரு வீடு வாசலாக இருந்திருக்கும், அல்லது பழைய கட்டிடமாக இருந்திருக்கும். அதில் தான் தாயும் தந்தையும் வாழ்ந்திருப்பார்கள். நாம் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் பெரியவர்களாக மாறிய போது கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேர்த்து இருந்த வீட்டை உடைத்து விட்டு இருந்த பழைய பொருட்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு தனக்கு என்று தன்னுடைய பிள்ளைக்கு என்று கட்டிய வீட்டை கூட, புதுசாக வாங்கிய கட்டிலில் கூட ஒரு நாள் தூங்காமல் தன்னுடைய மகனும் மருமகளும் தூங்கட்டும் என்பதற்காக அதே பழைய விராந்தையிலும் அதே பழைய கட்டிலும் போய் தூங்கி நம்மளை வளர்த்தெடுத்தவர்கள் தான் தாயும் தந்தையும் என்பதை இன்றைய இளசுகள் மறந்துவிட்டு வாழ்கிறார்கள் என்று நினைக்கிற போது உண்மையில் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மரணத்துக்கு பின்னர் இந்த உலகத்தில் ஒரு தாய் அல்லது தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார்கள். நீங்க பார்க்கலாம், திருமிதியில 1900 ஹதீதாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இப்னு மாஜா, அஹ்மது போன்ற கிரந்தங்களிலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு தாய் அல்லது தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார், மகனே, நீ முடித்திருக்கின்ற மருமகளை தலாக் சொல்லிவிடு என்றார்கள். நீ முடித்திருக்கிற மருமகள் சரிப்பட்டு வரமாட்டால் அவளோடு நீ குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டாம், அவளை விட்டுவிடு என்று மகனாரிடத்தில் பல தடவைகள் தாயும் தந்தையும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த காலத்தில் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மகனார் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வராங்க, வந்து கேட்கிறாங்க, அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. அந்த நேரத்தில் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹாவுடைய தொழுகையை மிக நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். லுஹாவுடைய தொழுகையை மிக நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து அந்த மகனார் கேட்கிறார், அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்னுடைய தாய் அல்லது தந்தை நான் கட்டிருக்கிற மனைவியை விட்டுவிட வேண்டும் என்று தலாக் சொல்லிவிட வேண்டும் என்று அடிக்கடி என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்ய அப்படி என்று கேட்டார்கள். நான் விட்டுவிடவா, சேர்ந்து வாழட்டுமா, என்ன செய்ய அப்படி என்று கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபனை பார்த்து அந்த திருமணத்தை விட்டுவிடவா, சேர்ந்து வாழட்டுமா என்று கேட்ட அந்த வாலிபனை பார்த்து அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய் என்பது அவ்ஸத்து அபுவாபில் ஜன்னah, சுவர்க்கத்துடைய நடுவாசல். அப்பா, உன்னுடைய தாயும் தந்தையும் சுவர்க்கத்தின் நடுவாசல்.
நீ விரும்பினால் அந்த சுவர்க்கத்தின் நடுவாசலோடு சேர்ந்திருக்கலாம், அல்லது நீ விரும்பினால் அதை விட்டும் பிரிந்திருக்கலாம் என்றார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயும் தந்தையும் சுவர்க்கத்துடைய நடுவாசல் என்று இஸ்லாத்தில் உயர்ந்த ஒரு உன்னதமான இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிற மிக பிரதானமான ஒரு உறவுதான் இந்த தாய் தந்தை என்று சொல்லுகிற, பெற்றோர் என்று சொல்லுகிற இந்த மிக உயர்ந்த உன்னதமான உறவு என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிற போது தொழிலுக்காக வேண்டி அல்ல, சில நேரங்களில் தவ்வாவுக்காக வேண்டி போய் வருகிற போது அந்த இடத்திலே நம்முடைய நாட்டை சார்ந்தவர்கள் பலர் வேலை செய்கிறார்கள். கண்கூடாக காணுகிறோம். தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டிலே இருந்து வெயிலிலே இருந்து வெயிலிலே கஷ்டப்பட்டு யாரோ சாப்பிட்டு விட்டு போன மிச்ச சாப்பாடுகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டு, யாரோ ஓடுகிற கார்களை கழுகி கொண்டு, யாருடைய வீட்டிலேயோ பூக்கண்டுகளுக்கு தண்ணீர் தெளித்துக் கொண்டு, வீதிகளை கூட்டிக் கொண்டு, ஒரு ரூபாய் தரமாட்டாரா, ஒரு ரியால் தரமாட்டாரா, ஒரு கேடி யாராவது ஹதியாவாக தரமாட்டார்களா என்று எதிர்பார்த்த வண்ணம் வீதி ஓரங்களிலே இருந்து நம்மளை பெத்தெடுத்த தந்தைமார்கள் நமக்காக வெளிநாட்டிலே இருந்து வேர்வை சிந்தி நம்மளை காப்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிற உன்னத உறவுகள் இன்றைக்கு அந்த தாய்க்கு தந்தைக்கு இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குன்னு யோசிப்பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம அவங்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர கண்ணியப்படுத்துவதை விடவும் கேவலப்படுத்துகிற பிள்ளைகளாக இன்றைக்கு நிறைய இளைஞர் சமூகங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ட்ரக்ஸுக்கு அடிமையாகி, குடுக்கு அடிமையாகி, கஞ்சாவுக்கு அடிமையாகி தன்னை பெத்தெடுத்த தாயையும் தந்தையையும் அடிக்குகின்ற அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு உள்ளே இன்றைக்கு சீர்கேடுகளும் சின்ன பின்னங்களும் உருவாகி இருக்குமாக இருந்தால் நஊது பில்லாஹி மின்ஹா, இந்த சமூகத்தை யார் பாதுகாப்பது தோழர்களே? இந்த சமூகத்தை யார் பாதுகாப்பது? இன்றைக்கு சமூகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாயும் தந்தையும் பயத்தோடு வளர்க்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை வீட்டை விட்டு வெளியேறி விடுவானோ என்ற பயத்தோடு தான் தாயும் தந்தையும் பிள்ளைக்கு பயந்த ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருந்த போது தந்தையை கண்டால் பயப்படுவோம், சாச்சாவை கண்டால் பயப்படுவோம், உறவுக்காரர்களை கண்டால் பயப்படுவோம். அது மரியாதை கலந்த ஒரு பயமாக அன்றைய காலத்திலே இருந்தது தோழர்களே. இன்று பிள்ளைகளை வாப்பாவும் உம்மாவும் பார்த்து பயப்படுகிற ஒரு காலம். ஏதாவது கேட்டா ஏசிடுவானோ, ஏதாவது தாய் என்றால் அறைந்திடுவானோ, ஏதாவது சொன்னால் வீட்டை விட்டு வெளியே போய் விடுவானோ, போன் வாங்கி கேட்கிறான், கொடுக்காவிட்டால் கெட்டு போனாலும் பரவாயில்லை, என்னை விட்டு போக கூடாது என்பதற்காக இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாசத்தில் அல்ல வேதனையிலும் கவலைகளிலும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3004வது செய்தியாக புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த தாய் தந்தையுடைய இடத்தை இஸ்லாம் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறது பாருங்க. ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட வேண்டும். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய முகத்தை நாடியவனாக, அல்லாஹ்விடத்திலே இருந்து கூலியை எதிர்பார்த்தவனாக இந்த உலகத்திலே நடைபெறுகிற யுத்தகலத்தில் நான் போராடி நான் ஷஹீதாக வேண்டும் யா ரசூலுல்லாஹ், எனக்கு அனுமதி தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இந்த உலகத்தில் இஸ்லாத்தில் பெயர் சொல்லி அறிமுகமான வணக்கம் 2 வணக்கம் தான். இஸ்லாத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்ட வணக்கம் அல் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிற போது அது ஒன்று முஜாஹித்,
அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி உயிர் நீத்த அந்த முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ். அடுத்தது ஹிஜ்ரத், முஹாஜிர். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் பெயர் சொல்லி அழைக்குகின்ற உன்னத இபாதத். இந்த இபாதத்துக்கு நான் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி நான் போக வேண்டும், எனக்கு இறைவன் மறுமையில் வெற்றி தர வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்ட போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா தோழர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உன்னை பெற்றெடுத்த தாய் அல்லது தந்தை உயிர்களோடு இருக்கிறார்களா? சுப்ஹானல்லாஹ். உன்னை பெற்றெடுத்த தாய் அல்லது தந்தை உயிர்களோடு இருக்கிறார்களா? நாம் கிலாஹுமா, ஆமா யா ரசூலுல்லாஹ், இரண்டு பேருமே உயிர்களோடு இருக்கிறார்கள். இரண்டு பேருமே உயிர்களோடு இருக்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போ அந்த இரண்டு பேர்களுக்கும் பணிவிடை செய், அதுதான் உனக்குரிய ஜிஹாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை மாணவ சமூகங்களே, இளைஞர் சமூகமே, தன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் இஸ்லாம் எந்த உயர்ந்த உன்னதமான இடத்தில் வைத்து பார்க்கிறது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள உன்னதமான ஒரு உறவு, அல்லாஹுவினால் மதிக்க சொன்ன ஒரு உறவு, அல்லாஹுவினால் நன்றி செலுத்துமாறு கட்டளையிடப்பட்ட ஒரு உறவு, அல்லாஹுவினால் உபகாரம் செய்யுமாறு கட்டளையிடப்பட்ட ஒரு உன்னத உறவு தன்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் என்பதை இன்றைய காலத்தில் வாழுகின்ற இளசுகளும் பெருசுகளும் ஒரு காலமும் மறந்து விடாமல் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. வல்லவன் ரஹ்மான் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உயிர்களோடு இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்து அதன் ஊடாக சுவர்க்கத்தின் நடுவாசல்களை நாள மறுமையிலே பெற்றுக்கொள்ளுகிற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹ்ரதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு சூறாவை சத்தியம் பண்ணியே ஆரம்பிக்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த நகரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிற போது வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், இந்த நகரத்தில் நீங்கள் இருக்குகின்ற காலமெல்லாம் இந்த நகரத்தின் மீது சத்தியமாக, வ வாலிதின் வமா வலத், பெற்றெடுத்த பெற்றோர்களின் மீதும் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளின் மீதும் சத்தியமாக, தந்தை மீதும் தாய் தந்தை மீதும் பிள்ளைகளின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தாலா சத்தியமிட்டு ஒரு சூறாவில் அல்லாஹு தாலா பேசுகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹு தாலா ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில் இந்த தாய் தந்தை என்று சொல்லுகிற உறவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இப்ப நம்மெல்லாம் இருக்கிறோம், நம்மெல்லாம் எப்பயாவது இப்போது நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து மண்ணோடு மண்ணாகி உக்கி போயிருக்குகிற அளவுக்கு நாங்கள் பெரியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களுடைய தந்தைமார்கள் இறந்து கபறுகள் மறக்கப்படாமல் இன்னும் கபறுகள் மையவாடிகளில் பாதுகாக்கப்பட்ட நிலைமையிலும் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரு மனச்சாட்சியோடு கேளுங்கள், நம்மட வாப்பாட நம்மட உம்மாட அந்த கபரை நம்ம எப்போ போய் பார்த்தோம்? எப்போ போய் அந்த கபரடையில் இருந்து நம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் அருகாமையில் வைத்து, டேய் இது என்னுடைய வாப்பா மகன், என் வாப்பாவுக்காக துஆ கேளு, நான் மரணித்தாலும் அடிக்கடி இந்த இடத்துக்கு வா, எனக்காக ஒரு பிரார்த்தனை செய்து விட்டு போ. இன்றைக்கு ஒரு பெருநாள் வந்தால் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அது ஒரு விசேஷ தினமாக கருதி மையவாடிக்கு போய் அந்த கபரை பார்த்துட்டு வாருது. அல்லது வெள்ளிக்கிழமை வந்தா வெள்ளிக்கிழமை நல்ல நாள் தானே அப்படி என்று அந்த கபரை போய் பார்த்துட்டு வாருது. இதுதான் இன்னைக்கு சமூகத்தில் இருக்குகின்ற நாள்களை கண்ணியப்படுத்தி ஒரு இபாதத்தை செய்கிற ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரத்துக்குள் இந்த சமூகம் சிக்குண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், நம்மட வாப்பாவுடைய நம்மட உம்மாவுடைய கபருக்கு நம்மட பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய்
அந்த கபரடையில் இருந்து, இது என்னை பெற்றெடுத்த தந்தை, இது என்னை பெற்றெடுத்த தாய், நீ துஆ கேளு, நான் மரணித்தாலும் இப்படிப்பட்ட இடத்தில் வந்து எனக்காக பிரார்த்தனை செய். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற போது, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்லித் தருகிற ஒரு பிரார்த்தனை, சிறிய காலங்களில் எப்படி என் மீது என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இரக்கம் காட்டினார்களோ அதே போல இந்த பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டு என்று அல்லாஹ் கேட்க சொல்கிறான். ரஹமத்து செய்யுமாறு கேட்க சொல்கிறான், அருள் புரியுமாறு கேட்க சொல்லுகிறான். மகனே எனக்கும் கேளு என்று அந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் பழக்கங்களாக இந்த வணக்கங்களை இந்த சமூகத்தில் உருவாக்கிவிட்டு நாமும் மரணிக்க தவறுகிறோம் என்பதை ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தாய் தந்தை என்பது இஸ்லாத்தில் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிற மிக பிரதானமான ஒரு உறவு என்பதை இன்றைய சிறுசுகள் மறந்து விடாமல் அந்த பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு கடமை செய்கின்ற விஷயத்தில் அந்த பெற்றோர்களுக்கு நன்மைகள் செய்து நாளை மறுமையிலே வெற்றி பெறுகிற உயர்ந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு தாயுடைய சிரமத்தை சொல்லியே அல்லாஹு தஆலா கட்டளை இடுகிறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு வசியத்தாக இறைவன் கட்டளை இடுகிற போது, உன்னுடைய தாய் உன்னை கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு அவள் சுமந்துதான் உன்னை பெற்றெடுத்தாள். பால் குடி மறக்கடிப்பது 2 வருடங்கள். அல்லாஹ் அந்த கஷ்டத்தை சொல்ற போது வஹ்னன் அலா வஹ்ன். இந்த உலகத்துல நம்மட தாயை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு நம்மட மனைவி நம்மட கண்ணுக்கு முன்னால் நம்மட குழந்தைகளை வயிற்றில் வைத்து சுமந்து கொண்டு அவள் படாத பாடுபடுகிற போது ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய தாய் இந்த மண்ணுக்கு மேலே தன்னை சுமந்த காலத்திலிருந்து அவள் பெற்றெடுக்கிற வரைக்கும் அவள் பட்ட வேதனைகளை புரிந்து கொள்வதற்கு அது மிக ஒரு உன்னதமான ஒரு உதாரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளையை வயிற்றிலே சுமக்கிற போது, தன்னை இந்த உலகத்தில் ஒரு தாய் பெற்றெடுக்கிற போது அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள் என்று அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வஹ்ன் அவள் சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு அந்த பிள்ளையை பெத்தெடுத்ததாக அல் குர்ஆன் சொல்கிறது. நமக்கு தெரியும், ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ் அந்த பர்ற வேதனை இருக்குத்தானே, அந்த பிரசவ வலி இருக்குத்தானே, எத்தனையோ எலும்புகளை ஒரேயடியாக வைத்து உயிரோடு முறித்தால் எவ்வளவு வேதனை வருமோ அத்துணை வேதனைகளை எல்லாம் தாண்டித்தான் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அது மாத்திரமா தோழர்களே, ஒரு அந்த காலத்தில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற நேரத்தில் வைத்தியசாலைகள் மிக குறைவு. ஊருக்குள்ள இருப்பாங்க மருத்துச்சிமார் அப்படின்னுவாங்க. உங்களோட ஊர்ல எல்லாம் இருந்திருப்பாங்க மருத்துச்சிமாறு அப்படின்னு. அவங்க தான் அந்த நேரத்துக்கு வந்து அந்த பிள்ளையை பெத்தெடுப்பாங்க. வைத்தியசாலைகளுக்கு ஹாஸ்பிட்டல்களுக்கு கொண்டு போவது மிக குறைவு. எத்தனை பேர் ஆட்டோவில், காரில், வண்டில் மாட்டில், ஊட்டுல அப்படியான மருத்துவம் வளர்ந்து இந்த உலகத்தில் இப்போது இருக்கிற நிலைமைகள் அல்லாத அந்த காலத்தில் எவ்வளவு சிரமத்தோடு நம்முடைய தாய் நம்மளை பெற்றெடுத்திருப்பாள். அவளுடைய கபரடியில் நின்று, அவளுக்குடைய மடியில் நின்று, அவளுக்கு பக்கத்தில் இருந்து, அவளுக்காக பிரார்த்தனைகள் செய்து, இன்றைக்கும் நம்முடைய உம்மா எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? அதான் சொல்லுவாங்க, தாய் என்பவள் வயிறு பாப்பாள், மனைவி என்பவள் பை பாப்பாள் என்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, உம்மா நீங்க இன்றைக்கு வீட்டுக்கு போன என்ன தெரியுமா கேட்பான்? உம்மா கேட்பா, மகன் என்ன சாப்பிட்டீங்க வாப்பான்னு தான் கேட்பான். இன்றைக்கும் நீங்க வீட்டுக்கு போனால் உம்மா கேட்கிற கேள்வி, மகனாரே நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இந்த அரிக்கடா தின்னு ஒரு பழுதாகி போன பழம், ஒரு அப்பல் துண்டு, யாரோ கொடுத்த ஒரு தொதல் துண்டு ஒரு முட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு அதுல முடிச்சு கட்டி வச்சுக்கிட்டு நம்ம போன உடனே அதை பிரிச்சு இன்றைக்கும் தருவா உம்மா, இதை சாப்பிட்றா, பக்கத்து வீட்டுல தந்தாங்க, நீ வருவா என்று காத்திருந்து வச்சிருந்தேன் மகனே.
அப்படி என்று சொல்லி இன்றைக்கும் நம்மளோடு பாசமாக நம்மட உம்மா நமக்கிட்ட காசை எதிர்பார்க்கல. இன்றைக்கு நம்மட உம்மா நமக்கிட்ட எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு இந்த மகன் ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி பேசணும், பக்கத்தில் வந்து எனக்கு கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போனால் அன்றைக்கு நான் மரணித்தாலும் பரவாயில்லை என்ற 100% திருப்தியோடு நம்மட பாசத்தை எதிர்பார்த்து தாயும் தந்தையும் காத்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த உறவுகள் என்பது சாதாரணதல்ல, உன்னதமான உயர்ந்த சுவர்க்கத்தின் நடுவாசல்களை பெற்றுத் தருகிற பல தியாகங்களை இந்த மண்ணுக்கு மேலே செய்த ஒரு உறவு. இன்றைக்கு கேட்கிறாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்கிறான் பிள்ளைகள். நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு. யார் என்றால் எழுதிக்கொள். உனக்கு என்று பேசுவதற்காக இந்த பூமியில் சக்தி தந்த, இரத்தத்தை தந்த தாயும் தந்தையும், நீ ஆனா ஆவண்ணா என்று எழுத தெரியாத நேரத்தில் கையை பிடித்து ஆனா ஆவண்ணாவை எழுத பழக்கியது உன்னுடைய தாயும் தந்தையும். நீ அனாதையாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அரவணைத்து அவர்கள் உண்டும் உண்ணாமலும் உறங்கியும் உறங்காமலும் உண்ணவும் உறங்கவும் வைத்த அழகு பார்த்த தாயும் தந்தையும் அவர்கள். நீ படித்து வளர வேண்டும் என்பதற்காக அவர்கள் கஷ்டத்தோடு சிரமத்தோடு உனக்காக இந்த உலகத்தில் தியாகம் செய்த ஒரு உன்னத உறவுகள் அவர்கள். நீ இன்றைக்கு கோட்டும் சூட்டும் டையும் போட்டுக்கொண்டு காரில் வந்து இறங்குகிறாய் என்றால் அவர்கள் போட்ட பிச்சைகள் அது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பிஸி, தாயை பார்க்க இயலாது, தந்தையை பார்க்க இயலாது, தாயை பார்த்து சலாம் சொல்ல இயலாது, தந்தையை பார்த்து சலாம் சொல்ல இயலாது. நவுது பில்லாஹி மின்ஹா. பிஸி, பெரிய சமூக சேவகர், பெரிய தஅவா களத்தில் இருக்கிறார்கள், ஊரிலே உள்ள எல்லா பணிகளையும் செய்கிறார். தன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையையும் கவனிப்பதற்கு வக்கில்லாத அளவுக்கு இன்றைக்கு பெரிய சோசியல் ஒர்க்கராக இன்றைக்கு வாழ்கிறோம் என்றால் அதை கொண்டு குப்பையில் போட வேண்டிய தருணம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த தாயும் தந்தையும் உயிர்களோடு இருந்தால் மறந்து விடாதீர்கள். அது நம்முடைய சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற உன்னதமான உறவுகள். ஒரு நாளையிலேயாவது பக்கத்திலே போய் இருந்து அவங்களோட வாயால ஒரு சோறு தின்ன மாட்டானான்னு ஆசைப்படுறாங்க, மடியில் அவன் வந்து படுக்க மாட்டானான்னு தாய் ஆசைப்படுறாள். நம்மளால முடிந்த ஒரு மடியில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவட கைமா நீங்க உங்களோட கையால தீர்த்திடுங்க என்று சொல்லிவிட்டு வாருங்க. அதுதான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுக்குகிற பெரிய சந்தோஷம் என்பதை மறந்துடாதீர்கள். உங்களுடைய தந்தை உயிரோடு இருந்தால், எந்த தந்தையும் உங்களிடத்தில் ஒரு 500 ரூபாய் காசு தாமகனே என்று கேட்பதற்கு வெட்கப்பட்டால் நினைத்து கொள்ளுங்கள், உங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இன்று ஜடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. உரிமையோடு தாய் என்று கேட்காமல் உங்களோட பொக்கெட்டில் கையை போட்டு வேண்டிய அளவுக்கு பணத்தை எடுத்தால் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய தாயும் தந்தையும் உயிர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் அப்படிதான் சொல்றாங்க, அம்மா எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கிட்ட தான் காசு கேட்கிறா, எனக்கிட்ட தான் சல்லி கேட்கிறா, எனக்கிட்ட தான் மருந்து கேட்கிறா, எனக்கிட்ட தான் வாப்பாவும் கேட்கிறாங்க, நான் மட்டும்தான் நான் பிள்ளை. அப்படி புரிந்து கொள்ளுங்கள், அங்கு அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்திருக்கிறான் என்பது அடையாளம். ஒரு நாள் வரும் அவர்கள் இருக்க மாட்டார்கள், நம்மிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கும், அந்த நேரம் நம்ம கவலைப்படுவோம், எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கும் என்பதை அறிந்து தெரிந்து இந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் கண்ணியமாக கவனமாக கச்சிதமாக நடந்து அதனூடாக சுவர்க்கம் போகிற உயர்ந்த பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தார்கள் புரிவானாக. வாஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.